ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 7. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி. ஸ்ரீ தத்தாத்ரேயரின் 2வது கலியுக அவதாரம். கிபி 1378 முதல் 1459 வரை. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி கரஞ்சா என்னும் ஊரில் பிறந்தார். மகாராஷ்டிரா மாநிலம். அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் நரஹரி என பெயரிட்டனர். பொதுவாக குழந்தைகள் பிறந்தவுடன் அழும். ஆனால் அவர் பிறந்தபோது அழுவதற்கு பதில் ஓம் என்று உச்சரித்தார். இது அனைவருக்கும் மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் இந்த அதிசய குழந்தையை பார்க்க வந்தனர். நரஹரியின் பெற்றோர்களான மாதவ் மற்றும் அம்பா பவானிக்கு தங்கள் குழந்தையை பார்க்க பலர் வருவது மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் அவர் ஓம் என்கின்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேசாமல் இருப்பது துயரத்தை ஏற்படுத்தியது. அவருடைய அன்னை மிகுந்த துயரத்துடன் அழுது கொண்டே, நம்மால் நம் குழந்தையின் மழலை பேச்சை கேட்கவே முடியாதா என்று ஏங்கினாள். எனினும் அவர் ஓம் ஓம் என்று கூறிக்கொண்டே இருப்பதால் ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவார் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் அவர்கள் இழக்கவில்லை. பின்னர் அவர் சங்கீத பாஷையில் பேசத் துவங்கினார். பூணூல் அணிவிக்கப்பட்ட பின் நன்றாக பேசுவார் என எண்ணினர். ஆனாலும் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தனர். ஒரு நாள் அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக நரஹரி ஒரு இரும்பு பாத்திரத்தை தொட்டவுடன் அதை தங்கமாக மாற்றி காட்டினார். நரஹரிக்கு 7 வயதாக இருக்கும் போது அவருக்கு பூணூல் அணிவிக்கப்பட்டது. அப்போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. ஊமையாக இருந்த நரஹரி அனைத்து வேத விற்பனர்கள் முன்னிலையில் வேதம் ஓதினார். பெற்றோர்களின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அந்த சந்தோஷம் தொடர்ந்து நிலைத்திருக்கவில்லை. முறைப்படி பூணூல் அணிவிக்கப்பட்ட பின் மகன் தாயிடம் பிக்ஷை கேட்க வேண்டும். அப்படி நரஹரியின் தாய் அவரை பிட்சை கேட்குமாறு கூறியவுடன் அதை உண்மையாக்கும் வண்ணம் தான் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு வீட்டை துறந்து செல்ல அனுமதி கேட்டார். இதை கேட்டவுடன் தாய் பாசத்தினால் அவள் அழுது புலம்பினாள். இந்த யோஜனையை கைவிடுமாறு கெஞ்சினாள். நரஹரி அவளை தேற்றிவிட்டு தன் கரத்தை அவள் தலை மீது வைத்து அவர் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபராக இருந்தபோது அவளுக்கு அளித்த வரங்கள் பற்றி நினைவூட்டினார். ஆனாலும் அவள் தன் மகனிடம் இன்னும் சில காலங்களாவது தமக்கு மகனாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டாள். ஸ்ரீகுரு தனக்கு 2 சகோதரர்கள் பிறக்கும் வரை அவளுடன் இருப்பதாக உறுதியளித்தார். பின்னர் ஒரு நன்னாளில் நரஹரி தன் பணியை நிறைவேற்றுவதற்காக வீட்டை துறந்து கிளம்பினார். அவருடைய அவதார நோக்கம் மத மற்றும் ஆன்மீக நம்பிக்கையுள்ள மக்களை உயர்த்துவதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் எடுக்கப்பட்டது. நரஹரி முதலில் பனாரஸுக்கு காசி சென்று ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதியை சந்தித்துவிட்டு அங்கு தங்கினார். அங்குள்ள கங்கை நதியில் ஸ்நானம் செய்துவிட்டு காசி விஸ்வநாதரை 3 முறை தரிசனம் செய்வார். ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதியை தனக்கு சந்நியாசத்தை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதி நரஹரியின் ஈடுபாடு, கட்டுப்பாடு மற்றும் பக்தியைக் கண்டு ஆனந்தப்பட்டு சந்நியாசம் அளிக்க சம்மதம் தெரிவித்து அவருக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்று நாமகரணம் செய்து வைத்தார். அனைவரின் நன்மைக்காகவும் ஞானத்திற்காகவும் அவர் காசியை சுற்றி பல்வேறு இடங்களில் ஞான யஜ்யங்கள், அதாவது
பிரசங்கங்கள் நிகழ்த்தினார். அவரால் நூற்றுக்கணக்கானவர்கள் ஆன்மீக பாதையில் வழிநடத்தப்பட்டார்கள். காசியில் இருந்து அவர் தன் சீடர்களுடன் பத்ரிகாரண்ய காட்டுக்கு சென்றார். பின்னர் ஒவ்வொரு இடமாக பிரயாணம் செய்து கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள கங்கா சாகர் என்ற இடத்தை அடைந்தார். அவர் நதியோரம் நடந்து பயணம் செய்து அலகாபாத் வந்தடைந்தார். இவ்வாறு 21 வருடங்கள் ஓடின. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிக்கு தன் பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற விருப்பம் எழும்பியது. அதனால் அவர் தான் பிறந்த இடமான கரஞ்சாவுக்கு வந்தார். ஒரு நாள் காலையில் திடீரென அவர் வீட்டில் தோன்றியது அனைவருக்கும் தாங்க முடியாத சந்தோஷத்தை அளித்தது. ஸ்ரீ குரு சரித்திரம் என்னும் நூலில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி செய்த பல லீலைகள் விவரமாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த லீலைகள் அவர் செய்த அற்புதங்களை பற்றி விளக்குவதற்கு மட்டுமல்லாது மக்களுக்கு இதன் மூலம் நம்பிக்கையை ஊட்டி அவர்களை ஆன்மீக தேடல் என்னும் பாதைக்கு இழுத்து வருவதற்காகத்தான் நடைபெற்றது. அக்காலகட்டத்தில் முகமதியர்கள் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வந்தனர். ஹிந்து வேத தர்மம் அழியும் நிலையில் இருந்தது. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி இந்துக்களுக்கு ஆன்ம விழிப்புணர்வு மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் சீடர்களில் ஒருவரான சாயம் தேவன் முகமதிய அரசரிடம் வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த அரசன் மிகவும் இரக்கமற்றவனாகவும் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு பல கொடுமைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தான். ஒவ்வொரு வருடமும் ஒரு ஹிந்துவை கொல்ல வேண்டும் என்ற நடைமுறையை கொண்டிருந்தான். அன்று சாயம் தேவனுடைய முறை வந்ததால் முகமதிய அரசன் அவரை கூப்பிட்டு அனுப்பினான். சாயம் தேவன் கிளம்புவதற்கு முன்னால் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை வணங்கிவிட்டு தன்னை காப்பாற்றுமாறு பிரார்த்தனை செய்து கொண்டார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவரை காப்பாற்றுவதற்காக உறுதியளித்தார். சாயம் தேவர் மிகுந்த பயத்துடன் சென்று அரசர் முன் நின்றார். ஆனால் ஆச்சரியமாக அன்று அரசன் வேறு விதமான மனோநிலையில் இருந்தான். அவருக்கு மிகுந்த மரியாதை அளித்து பரிசுகள் கொடுத்து அரசன் கௌரவித்தான். இந்த முகமதிய அரசன் தன் முற்பிறவியில் ஒரு சலவை தொழிலாளியாக பிறந்து அரசனாக பிறப்பான் என்று ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரிடம் வரம் பெற்றவன், அதாவது ரவிதாஸ். இதை பற்றி விரிவாக ஸ்ரீ குரு சரித்திரம் மற்றும் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிருதம் ஆகியவற்றில் விளக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி திரியம்பகேஸ்வரர், நாசிக் மற்றும் பரளி வைசியநாத் போன்ற இடங்களுக்கு சென்றார். கடைசியாக சென்ற இடத்தில் 1 வருட காலம் தங்கி தபஸ் செய்தார். பின்னர் கிருஷ்ணா மற்றும் பஞ்சகங்கை நதிகளின் சங்கமமான ஔதும்பார் மற்றும் அமராப்பூர் ஆகிய இடங்களுக்கு சென்றார். அவர் அமராப்பூரில் 12 வருடங்கள் தங்கியிருந்தார். அவர் மேற்கொண்ட தவங்களின் பலனால் அந்த இடம் மிகவும் புனிதம் வாய்ந்த இடமாக மாறி அவருடைய பெயரால் நரசோபா வாடி என்று அழைக்கப்படலாயிற்று. பின்னர் அவர் அமராப்பூரில் இருந்து கிளம்பி கானகாப்பூர் என்கின்ற இடத்திற்கு சென்று 24 வருடங்கள் தங்கியிருந்தார். இந்த இடம் அவர் தவம் செய்வதற்கு ஏற்றவாறு இருந்ததால் அவருக்கு இது மிகவும் பிடித்தமான இடமாக இருந்தது. அவர் இங்கு நீண்ட நாட்கள் தங்கி இருந்தமையால் அங்கு அவர் பல அற்புத நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டினார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி தன் பக்தர்களின் உடல் மற்றும் மன நோய்களை நீக்கி அருள் புரிந்ததால் அவர் ஒரு மகா சித்த புருஷர் என்று அனைவரும் வழிபட்டனர். ஹிந்துக்கள் மட்டுமல்லாது முகமதியர்களும் அவரை சத்குருவாக வணங்கினர். அதற்கு பின்னர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மீண்டும் திரியம்பேஸ்வரருக்கு கும்பமேளாவிற்கு கலந்து கொள்வதற்காக சென்றார். பிறகு கானகாப்பூருக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார். அவர் தன்னுடைய பிறவி பணி முடிவுக்கு
வந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டார். கானகாபுரத்தில் வசிக்கும் மக்களிடம் விடைபெற்று கொண்டு அவருடைய சீடர்களில் 7 பேரை மட்டும் அழைத்து கொண்டு பீம அமரஜ நதிகள் சங்கமிக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கிருக்கும் புனிதம் வாய்ந்த அஸ்வத்த மரத்தின், அதாவது அரச மரத்தின் கீழ் சில நிமிடங்கள் நின்றார். அந்த நதியின் ஓட்டத்தை சுட்டிக்காட்டி இது கங்கை மற்றும் யமுனையின் சங்கமம் என்று கூறினார். இந்த அரச மரத்தை வணங்கிவிட்டு தியானம் செய்தால் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு கிளம்ப போகும் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினார். ஸ்ரீ குருவின் முடிவை கேட்டவுடன் சீடர்களுக்கு தாங்க முடியாத துயரம் ஏற்பட்டது. வாழை இலையை கொண்டு படகு ஒன்று தயாரிக்கப்பட்டு அது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அது நீரோடையில் வைக்கப்பட்டது. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அதில் அமர்ந்து கொண்டவுடன் அவருடைய சீடர்கள் அவருக்கு பூஜைகள் செய்தனர். ஆனால் அவர்களுடைய மனது மிகுந்த பாரமாக இருந்தது. ஸ்ரீ குரு அவர்களை தேற்றும் விதமாக, நான் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் வசிக்கும் கதலிவனத்துக்கு வாழைத்தோட்டத்திற்கு செல்லப்போவதாக கூறினார். தான் அங்கு சென்றடைந்து விட்டதன் அடையாளமாக பூக்கள் இந்த நீரோடையில் மிதந்து வரும் என்று கூறினார். ஆச்சரியமிக்க வண்ணம் அவர் கூறியவாறே பூக்கள் நீரோடையின் போக்குக்கு எதிர் திசையில் வந்து சேர்ந்தது. சீடர்கள் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி எப்போதும் தங்களுடன் இருப்பதாக எண்ணிக்கொண்டனர். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரம் என்பதால் அவர் சரஸ்வதி, விஷ்ணு, சிவன், கணபதி, நரசிம்மர் மற்றும் தத்தாத்ரேயர் ஆகியோரை பற்றி போதனைகள் செய்தார். சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய பிராமணர்களை வழிநடத்தி தத்த சம்பிரதாயத்தை பற்றி பரப்புவதுதான் அவருடைய அவதார நோக்கம். அதன் விளைவால் இந்த சம்பிரதாயம் மகாராஷ்டிரா முழுவதும் பரவியது. இந்துக்கள் மத்தியில் மதப்பற்று தாழ்ந்த நிலைக்கு சென்று இஸ்லாம் பரவத் தொடங்கிய நேரத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மக்களுக்கு மறுமலர்ச்சி மற்றும் மன வலிமையை ஏற்படுத்தினார். அவர் தங்கியிருந்த இடங்களான நரசோபாவாடி, ஔதும்பார் மற்றும் கானகாப்பூர் ஆகிய இடங்கள் புனித சேஸ்திரங்களாக மாறின. ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் அறிவுரை யாதெனில், மிகவும் குறைவான கால மனித வாழ்க்கை. மனிதன் தன் பக்தியின் மூலம் தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை சத்குருவின் கிருபையால் பாதுகாப்பாக உள்ளது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தி மற்றும் விவேகத்தால் தூய்மையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். எவரையும் உடலாலோ மனதாலோ அல்லது வார்த்தையாலோ துன்புறுத்தாதீர்கள். உங்கள் அனைவருடைய ஆழ்மனதில் வசிக்கும் கடவுளை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை நாமும் கடைபிடித்து வாழ்ந்தால் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அருள் கிடைப்பது திண்ணம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா.